இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழுவின் முடிவிற்கிணங்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி துவங்கி 15 வரை நாடு முழுவதும் நடைபயண இயக்கத்தை நடத்த இருக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, ஏழ்மை, புலம்பெயர்கிற கூலி தொழிலாளர்கள் இவர்களின் கோரிக்கையை முதன்மைப்படுத்துகிறோம். அதேபோன்று விவசாய தொழிலாளர்களின் கோரிக்கைகள், சிறுதொழில், ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தலித் மக்கள், பழங்குடி மக்கள், பெண்கள் இவர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக இந்த பிரச்சார நடைபயண இயக்கம் நடைபெற இருக்கிறது. உள்ளூரில் பல்வேறு தொழில் இன்றைக்கு நசிந்து வருகிறது. சிவகாசியில் பட்டாசு தொழில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. திருப்பூரில் நமக்கு பெரும் வருவாயை ஈட்டுகிறது. திருப்பூர் தொழில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. கரூர், கோவை இப்படி பல்வேறு இடங்களில் சிறுதொழில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. நாடு கடந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நமது சிறுதொழில் மீது பெரும் தாக்குதலை தொடுக்கிறது. எனவே இந்த சிறு குறுந்தொழிலை காக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது அந்த பிரச்சார இயக்கம். தமிழ்நாட்டிலும் 10 தினங்கள் நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் 15 தேசிய கொடியை ஏற்றி இந்த பிரச்சார நடைபயணம் நிறைவடைய இருக்கிறது. தேசிய தலைவர்கள் பொதுச் செயலாளர் டி ராஜா, அமர்ஜித் கவுர், ஆனி ராஜா, பாண்டா இந்த 4 தேசிய தலைவர்களும் ஆகஸ்ட் 15 நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த இடங்கள் குறித்து பத்திரிகைகளுக்கு தனி செய்தியாக அது அன்றைக்கு அறிவிக்கப்படும். செப்டம்பர் 1 ஒரு பிரம்மாண்டமான பேரணி தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இந்த பிரச்சார பயணத்தின் நிறைவாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்டா பகுதியிலிருந்து மட்டும் தமிழகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து ரயில்களில் தோழர்கள் பயணிக்க இருக்கிறார்கள். ஒரு எழுச்சி மிகுந்த பேரணி செப்டம்பர் 1 டெல்லியில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அந்த பிரச்சார இயக்கத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் தோழர் சுப்புராயன், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் செயலாளர் தோழர் முத்தரசன், துணை செயலாளர்கள் ரவி, பெரியசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் வகிதா, சிவபுண்ணியம், செல்வராஜ், சந்தானம், டாக்டர் ரவீந்திரநாத், தோழர் ராமசாமி, ஆறுமுகம், இப்படி பத்மாவதி உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களும் 10 தினங்களும் தலைமை தாங்கி இந்த பிரச்சார நடைபெறும் இயக்கத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த விவரங்களையும் பத்திரிகைகளுக்கு தனி செய்தியாக தர இருக்கிறோம். தமிழ்குரு நல்லுலகம் இந்த 10 தின நடைபெற பிரச்சார இயக்கத்திற்கு பேராதரவு தர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கும் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்ய கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. சட்டத்தின் ஆட்சி முறையை சிதைக்கும். இது சட்டத்தின் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும். ஏற்கனவே பல வழக்குகள், நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதலும் தீர்ப்பும் இருக்கிறது. இவை யாவும் தமிழகத்திற்கு உரிய நீரை தர வேண்டும் என்றுதான் தீர்ப்புகள் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பை எளிதில் கடந்து செல்கிற, காவிரி மேலாண்மை வாரியத்தின் வழிகாட்டுதலை எளிதில் கடந்து செல்கிற முயற்சியில் இன்றைக்கு கர்நாடக அரசு ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. இயற்கையின் கருணையால் இப்பொழுது மழை பொழிகிறது. அணைகளுக்கு ஆபத்து என்கிற காரணத்தினால் நீரை திறந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்ற அல்ல, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை ஏற்ற அல்ல. எனவே இது நல்ல முறை அல்ல. இது வெறும் குடிநீர் பிரச்சனை அல்ல. இரு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நமது தொன்மையான நட்பு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் லட்சக்கணக்கான கன்னட மொழி பேசுகிற, தெலுங்கு மொழி பேசுகிற, கேரள மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பம் போல் வாழ்கிறோம்.
எனவே நீர் அனைவருக்கும் தேவை. தமிழ்நாடு எப்பொழுதுமே பெங்களூரின் குடிநீர் தேவைகளை கணக்கில் கொள்ளாமல் இல்லை, அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் நீர் போதுமான அளவு நீர் இருக்கிற பொழுதே இல்லை என்கிற கர்நாடக அரசின் அந்த வாதங்கள் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் நெருக்கடி காலங்களில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி வழங்க வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. கர்நாடகாவில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் போல் தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும். அதில் ஒருமித்த கருத்து வராது, எனவே நாங்கள் கூட்டவில்லை என்று சொல்லப்படுகிற கருத்து ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று, நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்று. எனவே தமிழ்நாடும் இதில் ஓரணியில் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்கு, சட்டத்தின்படியான நமக்குரிய நீரை பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேற ஏதாவது நீங்க கேள்வி கேட்கலாம். தாவேக அரசினுடைய செயல்பாடு, அதாவது காவிரி நதிநீர் விவகாரத்துல தாவேக அரசினுடைய செயல்பாடு சரியா கிடையாது, 2.5 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. உங்க கட்சி சார்பாக நடப்பு அரசியல் நிகழ்வுகளை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அது குறிப்பா காவிரி நதிநீர் விவகாரத்தை பொறுத்தவரை. இல்ல, முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்க வேண்டும். அமைதி காப்பது நல்லதல்ல, அது ஏற்புடையதல்ல. ஆனால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கத்தை விட எப்பொழுதுமே வஞ்சிப்பதும் ஏமாற்றுவதும் கர்நாடக அரசு தான். எனவே அது திசை திரும்பிவிடக்கூடாது. ஆனால் தமிழக அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் போதுமானதல்ல. எதிர்கட்சிகளை அனைத்து கட்சியை கூட்டி கருத்தறிய வேண்டும். இவ்வாறு பத்திரிகையாளர்கள், ஊடக அன்பர்கள் கேள்விகள் எழுப்புகிற போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரியான சென்சேஷனல் இஷ்யூல கேள்வி எழுப்பும் பொழுது ஒரு அமைச்சர் பதில் கொடுக்கிறது ஒரு அக்கௌண்டபிலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடா பார்க்கப்படும். ஆனா நீர்வளத்துறை அமைச்சர் இதை சார்ந்த கேள்விகள் கேட்டாலே பின்னோக்கி ஓடக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் பாக்குறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக அரசினுடைய அமைச்சர்கள் உரிய பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய எண்ணமாகவும் இருக்கு. இது உங்களுடைய பார்வை? அது முறையானது, சட்டப்படியானது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். இந்த ஜனநாயகத்தில் தவிர்க்க ஒண்ணாத விதி. பதில் அளிக்க வேண்டும். அடுத்து இல்லை, நம்மளும் போராட்டம் நடத்துகிறோம். நம்ம தேவைக்காக போராட்டம் நடத்துகிறோம். அங்கே தேவை அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. எனவே தான் ஆபத்து ஏற்படும் என்பதற்காக இப்பொழுது திறந்து விடுகிறார்கள். இப்போ 2 தினங்களிலே அது நிரம்ப முடியாதல்லவா? அப்போ நீங்கள் ஏற்கனவே 10 தினங்கள் 20 தினங்களுக்கு முன்னால் சொன்னது அத்தனையும் பொய். எனவே இதுபோல் விஷயங்களில் கர்நாடக அரசு பொய் சொல்லக்கூடாது. இங்கே தண்ணீருக்காக இயங்குவது சொந்த சகோதரர்கள். நாம் தண்ணீர் கேட்பது நம்முடைய சொந்த சகோதரிடம். எனவே இயற்கை யாருக்கும் சொந்தமல்ல என்று சொன்னது மிக நியாயம். மார்க்ஸ் சொன்னது அது. இயற்கை யாருக்கும் சொந்தமல்ல, அடுத்தடுத்த தலைமுறைக்கானது என்றார். இதை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கைமாற்ற வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்ன வார்த்தை. பரவாயில்லை, நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார் கர்நாடக அமைச்சர். யாருக்கும் சொந்தமில்லை என்றால் இப்போ நீரை பகிர்ந்து கொடுங்கள், சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள். இதை தான் கர்நாடக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். காவேரி விவகாரம், மேகதாது, அதை பற்றி எதுவுமே பேசுகிறேன். தொகுதி மறுவரையில் யார் ஏதாவது பாஜக அரசுக்கு ஆதரவாக சேர்ந்தாங்கன்னா உங்களை எட்டப்பர்கள் பேசியிருக்கிறாரு. தேசிய அளவில் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ஏன் இந்த விவகாரம் கொடுத்து காங்கிரஸ் தேசிய தலைவர் பேசணும்? நீங்கள் ஒரு காங்கிரஸ் தலைவரை கேட்டிங்களா முழு விவரங்களை அவங்களுக்கு அளிப்பாங்க. ஆனாலும் கூட அவர் சொன்னதில் ஒரு நல்ல அரசியல் இருக்கிறது. பிஜேபி எதன் பொருட்டும் ஆதரித்து விடக்கூடாது. பிஜேபி அரசியல் சாசன நெறிகளை மீறுகிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது, மதச்சார்பின்மையை சிதைக்கிறது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலே நிலவாத ஒற்றுமை இருக்கிறது அல்லவா? இந்து, முஸ்லீம், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்று நாம் கூடி வாழ்கிற அந்த கூட்டுச்செய்வுக்கு நெருக்கடியை தருகிறது. எனவே எதன் பொருட்டும் பிஜேபியை ஆதரித்து விடக்கூடாது என்கிற அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு.
மற்ற விஷயங்களை நீங்கள் அவர் குறித்து இல்ல அவர் எட்டப்பர்னு குறிப்பிட்டு சொன்னது திமுகவை தான் குறிப்பிட்டு சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கப்படுது. நீங்கள் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அந்த இருமொழி சிலேடை மொழியில் பேசுவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நேரடியாக அரசியலை நாங்கள் பேசுகிறோம். இது நீங்கள் இப்போ காங்கிரஸ் தலைவர்களுக்கு கேள்வி கேட்கிறது ராகுல் காந்தி சொன்ன கேள்விக்கு என்ன கேட்கிறேன்னா, இப்ப ராகுல் காந்தி வந்து கர்நாடகத்துல ஆளுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி, இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு காங்கிரஸ் வந்து கூட்டணியா இருக்காங்க, கூட்டணி ஆட்சி தான் நடந்துக்கிறாங்க. சோ ராகுல் காந்தி தலையிட்டா அதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்புறாங்க. சோ அன்புமணியும் தொடர்ச்சியா இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அத மாதிரி நீங்க தான் வலியுறுத்துறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சும்மா பேசி ஒரு நல்ல முடிவு எட்டப்படுறதுக்கு இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் பேசி சுமூகம் இவர் சொன்னால் நடந்துவிடும் என்பதெல்லாம் அல்ல. சட்டத்துக்கு மேல் உயரம் யாரும் அல்ல. சட்டத்தின் ஆட்சி முறை நிலவுகிற நாட்டில் சட்டத்துக்கு கீழ்தான் மாண்புமிகு ராஜீவ்காந்தி ஆகட்டும், மாண்புமிகு பிரதமர் ஆகட்டும், சட்டம் ராகுல் காந்தி ஆகட்டும், சட்டம் யாவற்றுக்கும் மேலானது. எனவே சட்டப்படி எங்களுக்குரிய நீரை கொடுங்கள். நீதிமன்ற தீர்ப்பின்படி எங்களுக்கு தண்ணீரை தாருங்கள். இருவர் பேசி தீர்த்து விடுவார்கள், யாரோ ஒரு கருணையால் இது திறந்து விடும் என்பதெல்லாம் அல்ல. இது எங்கள் உரிமை. இது கருணை இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி நேரடியா அவங்கள்ட்ட சொல்லல. அத நீங்க வந்து சட்டம் ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு, தீர்ப்பை நீங்க வந்து ஒபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிஎம் ஏன் சொல்ல மாட்டாருன்றதான் அவரை தான் கேட்கணும். நாங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சட்டத்தின்படி நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி தண்ணீர் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஏன் அவர்கள் தயங்குகிறார்கள் என்பதை நீங்க தான் கேட்கணும் அவங்க கிட்ட. சொல்லுங்க சார். அது மட்டும் இல்லாம பொதுமக்களினுடைய பிரச்சனைக்காக அவங்க வந்து போராடக்கூடியது அவங்களோட ஜனநாயக உரிமை. மனு கொடுக்கும் பொழுது வரைக்கும் காவல்துறை எதுவும் சொல்றது கிடையாது. ஆனா நாளைக்கு போராட்டம்னா இரவு வந்து நீங்க போராட்டம் நடத்தாதீங்க, அனுமதி இல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை உட்புகுத்துறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப காலையில ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், மீனவர் பிரச்சனை, அவங்களும் இதே மாதிரியான விஷயத்த பதிவு பண்றாங்க. போராடக்கூடியவர்களை அந்த போராட்டங்களை ஒடுக்க நினைக்கிறதா தாவேக அரசு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில்? போராடுவது சட்ட உரிமை, சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற உரிமை. இது ஒன்றும் கருணை அல்ல. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆட்சியில் இருந்தபோதே போராடி பெற்ற உரிமை அது. எனவே இது சலுகையும் அல்ல, யாருடைய கருணையும் அல்ல, இது உரிமை. இன்னும் சொல்வதென்றால் பல நாடுகளில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், சில இடங்களை ஒதுக்கி வைத்து போராட்டத்திற்கான வழிவகைகளை அரசே செய்ய வேண்டும். அரசுக்கு அதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது நடைபெறுகிற போராட்ட இடங்கள் எல்லாம் மக்கள் சந்திக்காத, மக்கள் பார்வையில் படாத இடமாக ஒதுக்கி வைக்கிறார்கள். அது நல்லதல்ல. போராட்டங்கள் உழைப்பாளி மக்களின், அதிலும் உழைப்பாளி மக்களின் உரிமை போராட்டங்களால் தான் உலகம் முழுவதும் ஜனநாயகம் வளர்ந்து வந்திருக்கிறது. உலகம் முழுவதும் உழைக்கிற மக்களின் போராட்டங்களால் எந்த பாதிப்பும் வரலாற்றில் ஏற்பட்டதில்லை. எனவே அத்தகைய போராட்டங்களை ஊக்குவிப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது. போராட்டங்களை ஒடுக்க நினைப்பதோ அல்லது போராட்டங்கள் கூடாது என்று நினைப்பதோ அரசு செய்கிற பெரும் அரசியல் பிழை. அதை நாங்கள் ஏற்கவில்லை. அடுத்து மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, கட்ட முடியாது, கட்டக்கூடாது, கட்ட முடியாது. அது சட்ட விரோதம். அது சட்டத்தை சிதைப்பது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆழமாக இருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறதோ அந்த தீர்ப்பை அமலாக்க வேண்டும். இன்னொரு முறை பேசுவது, இதில் பெரும் தலைவர்கள் பேசினால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதெல்லாம் திசை திருப்புவது. எங்களுக்கு சட்டப்படியான நீரை கொடுங்கள். நாங்கள் நீர் பிடிப்பு பகுதியில் வாழவில்லை. தமிழ்நாடு நீருக்கு இயங்குகிற மாநிலம். கேரளா போல், ஆந்திரா போல், கர்நாடகம் போல் நீர்பிடிப்பு மாநிலம் அல்ல தமிழ்நாடு. டெல்டா அது தமிழ்நாட்டின் உயிர். எனவே காவிரி எங்கள் உயிர். காவிரியை யாரும் அணை போட்டு தடுக்க முடியாது. தடுத்தா என்ன ஆகும்? தடுத்து பாருங்களேன். இப்போ நிறுத்துங்களேன். நீங்க கர்நாடக அரசு இப்போ நிறுத்த சொல்லுங்க தண்ணியை. ஏன் நிறுத்த முடியாது? பொங்கி வருகிற காவிரி தமிழ் மண்ணுக்கு வந்தால்தான் காவிரி. தமிழ் மண்ணில் காவிரி கால் பதித்தால் தான் காவிரி முழு பொருள்படும். இயற்கை நீதி ஆகட்டும், சட்டப்படி ஆகட்டும், தமிழ்நாட்டிற்கு காவிரி மிக மிக அவசியம். கேட்கணும். விவசாயிகள் பிரதிநிதிகள் அழைத்து அவர் பேசணும்னு நாங்கள் அறிக்கை விட்டுருக்கிறோம். விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற போது
முதல்வர் அந்த பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அழுத்தமான கருத்து. தொழிலாளர்கள், கூலி மக்கள், ஏழைகள், எளியவர்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் அவர்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற போது அரசு செவிமடுக்க வேண்டும். முதல்வரையும் இதர அமைச்சர்களையும் சந்திப்பதற்கு வழிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும். இது நாடாளுமன்ற ஜனநாயக நாடு. இந்த நாடு நம்முடைய நாடு. இங்கே மக்கள் அதிகாரம்தான். எனவே தங்களால் தெரிவு செய்யப்பட்ட தங்கள் பிரதிநிதிகளை பார்ப்பதற்கு அதிகார வர்க்கத்தின் தடைகள் கூடாது, எளிதாக்கப்பட வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் நீண்ட நெடுங்கால் கோரிக்கை. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். சில நேரங்களில் சில அமைச்சர்களை பார்க்கிறார்கள், பல நேரங்கள் நான் சொல்வது முதல்வரை. அமைச்சர்கள் பலரும் பார்க்குறாங்க, கோரிக்கைகளை கொடுக்குறாங்க, நம்ம அது பத்திரிகைகளை பார்க்கிறோம். முதல்வர் சந்திக்கணும். முதல்வர் சென்று சில இடங்களை பார்ப்பது, ஆய்வு செய்வது என்பது வேறு. முதல்வரே பிரதிநிதிகளை அழைத்து பார்த்து பேச வேண்டும். டாக்டர் கலைஞர் அவ்வாறு செய்வார். முன்னாள் நமது நினைவில் வாழ்கிற எம்ஜிஆர் அதை செய்வார். முன்னால் இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் பலரும் பிரதிநிதிகளை அழைத்து பேசுவார்கள். அது ஜனநாயகத்திற்கு மிக மிக அவசியம், நல்லதும் கூட. அதை தமிழக முதல்வர் கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மறைமுகமாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஏற்றிருக்காரு. முந்தையோட இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாஸ்தி இருக்கும். 500 கட்டுறவங்களுக்கு 2500 கட்டுறாங்க, 5000 கட்டுறவங்க 18000 கட்டுறாங்க. அது மறைமுகமாக ஏற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது யூனிட் பார்த்தா கணக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக வருது, ஆனால் அதிகமாக காசு கட்டணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் அது துறையாக இருக்கிறது கேட்டால் இல்லை, அப்படி தான் நிறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க மினிஸ்டர். ஆமாங்க, அது நிர்வாக குளறுபடி மட்டுமல்ல, மேலிருந்து கீழ் வரை மின்துறையில் ஆய்வுகள் தேவைப்படுகிறது, ஒழுங்கமைப்புகள் தேவைப்படுகிறது. எளிய மக்கள் எதன் பொருட்டும் பாதித்து விடக்கூடாது. நான் வாழ்கிற எங்கள் வீட்டுக்கு அருகில் கூட சாதாரண ஜனங்கள் அதிகமாக, வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மின்கட்டணம், அளவுக்கு அதிகமான மின்கட்டணம் வருகிறது. இது ஒரு முறைகேடு, நிர்வாக ஒழுங்கினம். இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மின்துறை என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பட்ஜெட் அமர்யா சென் சொன்னது போல, பட்ஜெட் உயர்ந்த கட்டிடங்களை அளவுகோலாக வைக்கக்கூடாது, உலக வங்கி சொல்வதற்கு செவி முடக்கக்கூடாது. அமர்யா சென் சொன்னது போன்று ஒற்றிய வயிறு, குழிவிழுந்த கன்னங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். உழைக்கிறவர்கள், ஏழைகள், எளியவர்களுக்கு அருகில் நின்று பட்ஜெட் பேச வேண்டும். அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முன்னால் அறிஞர்களை, அதிகாரிகளை கலந்தாலோசிப்பது என்பது வேறு. ஆனால் எளிய மக்களை அடையாளப்படுத்துகிற தொழிலாளர்களை, விவசாயிகளை, கூலி மக்களை அடையாளப்படுத்துகிற பிரதிநிதிகளை அழைத்தும் கருத்து கேட்க வேண்டும். அறிஞர்களுக்கு இல்லாத நல்லறிவும் அனுபவ அறிவும் வாழ்நாளெல்லாம் அந்த உழைக்கும் மக்களுக்காக போராடுகிற அமைப்புகளுக்கு இருக்கும், அதன் தலைவர்கள் இருக்கும். அங்கேயும் கருத்தறிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.